என் வீட்டு மாடி தோட்டத்தில் இனிமேல் அறுவடைக்கு தயாராக இருக்காங்க. நாளைக்கு அறுவடை செய்ய போகிறேங்க. இது என்ன கத்திரிக்கான்னு தெரிலங்க. நான் போடும்போது பேர் பார்த்தேன், ஆனால் ஞாபகம் இல்லை. விதை போடும்போது ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா எழுதியாவது வைக்கணும்னு நினைப்பேன். அதுவும் மறந்து போயிடுங்க. இங்கே ஒரு பூச்சியை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் வேப்பெண்ணையை தெளிக்கணும். நேற்றும் தெளித்தேன், இன்றைக்கும் தெளிச்சுட்டேங்க. இவங்க ஒரு வகை கத்திரிக்காய். இப்போ தாங்க கத்திரிக்காய்லாம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மொச்சை பூ விட்டுருக்காங்க. இனிமேல் காய் காய்ச்சிருவாங்க அவங்களும். ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. பூவும் நிறையா விட்டு வந்துட்டுருக்காங்க. பிஞ்சும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பூ விட்டுருக்கு, பிஞ்சும் விட்டுருக்காங்க. இனிமேல் ஸ்டார் ஃப்ரூட்டும் நிறையா அறுவடை பண்ணலாம். அந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை பூத்து நல்லா காய் விட்டு பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன தடவை பழுத்ததை எடுத்து சாப்பிட்டேங்க. ஒரு இதில் பார்த்தேன் இதை பழத்தை சாப்பிட்லான்ட்டு. அதனால் இந்த பழத்தை எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்லான்ட்டு ஒரு 2 பழத்தை எடுத்து சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது ருசியாக. அதனால் இந்த தடவை பூக்க ஆரம்பிச்சிச்சின்னா அடுத்து துளிர் விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு காய் வேணும் அப்படின்றதுக்காக அந்த காய் வர வச்சு பழுக்க வச்சு அதை எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா ருசியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேங்க டெய்லி, சத்தும் கூட உடம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. வெள்ளரிக்காய் சொரக்காய் மாதிரி இருக்காங்க. போன தடவையும் இதே மாதிரி டிசைனில் தான் காய்ச்சிருந்தாங்க. அறுவடை பண்ணியிருந்தேன். கருவேப்பிலை பழம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள்.